எபிரேயர் நிருபத்தை தியானிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆயத்தமாகி கொண்டிருந்தேன். ஆனால் சில காரியங்கள் இல்லை, சில வேத வசனங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் சில நேரத்தில் நினைப்பூட்டுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது சில காரியங்கள் இந்த நாளில் நாம் தியானித்தால் நலமாய் இருக்கும் என்று எபிரேயர்லேருந்து இல்லாமல் இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாள் பிரசங்கத்தின் தலைப்பு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நமக்கு நலமாய் இருக்கும். எனது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நமக்கு நலமாய் இருக்கும். சில காரியங்கள் நம்ம செய்திக்குள்ளாக முழுமையாக கடந்து செல்வதற்கு முன்பதாக சில காரியங்கள் உங்களுடைய யோசனைக்காக இல்லை உங்களுடைய சிந்தனைக்காக நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ ஒரு மனிதனை பார்த்து, ஏன்னா நம்மை பார்த்து சொல்ல, ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு வருத்தத்தை கொடுக்கறதாக இருக்கலாம் சில நேரம் அந்த கேள்வி. அதனால பொதுவாக கேட்குறேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து இப்போ இப்படி சொல்றாருன்னு நீங்க மனதுல நினைத்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? உன் காலை நான் என்ன பண்ணோம், இந்த குறிப்பிட்ட தேதியில வெட்டி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அது கடினமான ஒரு காரியமா தோணுதா, இல்ல ஒரு நல்ல விஷயமா, இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா உங்களுக்கு தோணுதா? கடினமான காரியம். இப்போ இப்படி எடுத்துக்குவோம். அடுத்து இப்போ இங்க சிஸ்டர் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களுடைய கான்டெக்ட்ல எடுத்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்த்து சொல்றாரு, இந்த காலை இந்த குறிப்பிட்ட தேதியில எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, நீங்க அது ஒரு நல்ல விஷயமா பாக்குறீங்களா, இல்ல ஒரு கொடூரமான செயலாக பாக்குறீங்களா? கொடூரமான செயல் தான். இப்போ அடுத்த ஸ்டெப் வருவோம். இதை எடுப்பதனால நீ இன்னும் நிறைய நாள் இந்த உலகத்துல வாழலாம் அப்படி சொல்லும்போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடுத்துதான் ஆகணும். அது நல்லதுக்கானதுன்னு பாக்குறீங்களா, கெட்டதுக்கானதுன்னு பாக்குறீங்களா? நல்லதுக்கானது. அப்போ ஒரே விஷயம்தான். அது ஒருவேளை பொதுவான கான்டெக்ட்ல பார்த்தா எடுப்பது ஒரு கொடூரமான காரியமா இருக்குது. அதே ஒரு மருத்துவர் சொல்லும்போது எடுப்பது அவங்களுக்கு என்ன தோணுது? நல்லதா தோணுது. எதனால? அவங்களால கூட கொஞ்சம் இந்த உலகத்துல வாழ முடியும், அவங்க நிறைய கடமைகளை செய்து முடிக்க முடியும்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த காலகட்டத்துல நிறைய இதே போல நம்ம காரியங்களை பார்க்கிறோம். ஒரு ஹாஸ்பிட்டல் போனா நிறைய இது போல நீங்க பார்க்க முடியும். மனிதர்கள் இன்னும் ஒரு நாள், இல்லை இன்னும் ஒரு மாதம், இல்லை இன்னும் சில வருஷங்கள் இந்த உலகத்துல வாழ்வதற்காக தங்கள் உடம்புல இருந்து எதை வேணாலும் தியாகம் பண்ண என்ன பண்ணிட்டாங்க? ஆயத்தமா இருக்கிறாங்க. எதற்காக? நான் இன்னும் கொஞ்ச நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு காலோட நடந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஒரு கண்ணோட நடந்தாலும் பரவாயில்ல, இல்ல நான் என்னது ஒரு கிட்னி இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கிறதெல்லாம் மனிதர்கள் ஈஸியா என்னது தங்களுடைய வாழ்நாட்களை கூட்டுவதற்காக என்ன பண்றாங்க? இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அது எவ்வளவு கஷ்டமா எவ்வளவு வேதனையா இருந்தாலும் அவங்க இழக்க தயாரா இருக்கிறாங்க. அதே காரியம் ஒரு மருத்துவர் சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா நல்லதா தோன்றுது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் போது நம்மளுக்கு அது எப்படி தோன்றுது? கடினமான காரியமா தோன்றுது. ஏசப்பா பின்னாடி நிறைய பேர் என்ன பண்ணாங்க? அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது நிறைய பேர் பின்னாடி போறாங்க. அவர் அற்புதம் செய்யறாரு, நல்லா அவர் கூட போனா அப்பமும் மீனும் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, பின்னாடி சந்தோஷமா போறாங்க. ஆனா அவர் பேச்சை கேட்கறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, ஒரு கூட்டம். நம்ம வாசிக்கிறோம், யோவான்ல வாசிக்கும் போது அந்த வசனத்தை பார்க்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனம் நம்ம பார்க்கும்போது, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட போது, இது கடினமான யார் இதை கேட்பார்கள்? அப்ப நம்மளுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இது அந்த காலத்துல சீஷர்கள் இல்ல, இப்பவும் அதிகமாக விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கிறது? நம்ம ஒரு வசனம் வாசிக்கும் போது, இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. ஒரு டாக்டர் நீ இன்னும் 2 மாசம் இன்னும் சில வருஷங்கள் வாழணும்னா இதை பண்ணணும்னு சொன்னா அது எவ்வளவு வலியா இருந்தாலும் எவ்வளவு செலவா இருந்தாலும் மனிதர்கள் அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா இதே பிள்ளைகள் கிட்ட நீ உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுன்னு வேதம் சொன்னா அது அவர்களுக்கு எப்படி இருக்கு? கடினமான உபதேசமா இருக்கிறது. இது போல எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. நீ என்னது எனக்கு பயந்து நடந்து என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளுன்னு சொன்னா அது எப்படி இருக்கு? கடினமான காரியமா இருக்குது. ஆனா
உடல் காரியத்துல என்னத்தை வேணாலும் தியாகம் பண்றதற்கு மனிதர்கள் இன்னைக்கு என்ன இருக்காங்க, ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்போ நம்ம வாசிப்போமா? மத்தேயு 18வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். ம் 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 ஆமா. இங்க இயேசு சொல்லுகிற காரியம், இது இயேசு சொன்ன காரியம். அதாவது சிறியவர்களுக்கு என்னது இடரல் உண்டாக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிற காரியம். நம்ம 2 காரியம் இருக்கு. ஒன்று நமக்கு இடரல் உண்டா, நம்ம மத்தேயு 5வது அதிகாரத்துல இதே காரியத்தையும் பார்க்க முடியும். அங்க நம்முடைய இச்சையை இல்லைன்னா நமக்கு நம்முடைய ஆத்துமாக்கு இடரல் உண்டாக்குற காரியத்தை நம்ம என்ன சொல்றது தூக்கி போடுவதற்கான ஒரு விஷயம் பார்க்கும்போது 29-30வது வசனத்துல இதே காரியத்தை பார்க்கிறோம். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். அதே போல அடுத்து, உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் நீ என்ன பண்ணு, தரித்து போடு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப 2 காரியம். ஒண்ணு, உன் ஆத்மாவுக்கு நீ இடரல் உண்டாக்குறவனா இருந்தால் அது உனக்கு எது இடரலா இருக்குதோ அதை என்னது, அது கையா இருந்தாலும் காலா இருந்தாலும் கண்ணா இருந்தாலும் அதை நீ தருத்தி போடு, பிடுங்கி போடுன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து இது 18வது அதிகாரத்துல உன்னால இன்னொரு சகோதரனுக்கு, இன்னொரு விசுவாசிக்கு, ஆண்டவருடைய பிள்ளைக்கு இடரல் உண்டாக்குமானால் அங்கேயும் என்ன சொல்றாரு, இதே காரியத்தை சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? என் ரிசல்ட் என்ன? ஆமா, நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் என்ன பண்ணலாம், ஆமா, பரலோகத்துக்கு போகலாம். இப்படி வச்சு பார்த்தா ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா பரலோகத்துல எல்லாம் நொண்டியாவும் இல்ல ஒரு கண் இல்லாம இப்படி சுத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அது எதை குறிக்கிறது என்று நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஆனா அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளணும். இது வாசிக்கும் போது உங்க எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு இது கடினமான உபதேசமா தெரியுது? உண்மையா சொல்லுங்க. உன் கை உன்னை பாவம் செய்ய தூண்டுதுன்னா அந்த கையை வெட்டி போட்டுருன்னு சொல்றாரு இயேசு. இது எளிதான உபதேசமா, கடினமான உபதேசமா? ஆமா. உலகத்துல ஒரு நாள் நீங்க எக்ஸ்ட்ரா வாழணும்னா அந்த கையை வெட்டி போடுறதுக்கோ காலை வெட்டி போடுறதுக்கோ மனுஷன் என்ன பண்றான், ஆயத்தமா இருக்கிறான். ஆனா நித்திய காலமா ஆண்டவரோடு வாழ்றதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கையை இழந்தாலும் பரவாயில்ல, நீ கையினால என்ன செய்யாத, நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்யாதன்னு சொல்லும் போது அது நமக்கு எப்படி இருக்கு, கடினமான உபதேசமா இருக்குது. ஆனா அவர் நம்ம மேல வைக்கிற அன்புனால சொல்றாரு. உலகத்துல உள்ள எந்த மனிதர்களும் உங்களுடைய மேல உள்ள அன்புனால அவங்க என்ன பண்றது இல்ல, எல்லாத்தையும் செய்யறது கிடையாது. அவங்களுடைய சுய சம்பாத்தியத்துக்காகவும் இல்ல அவங்களுடைய தொழில் தர்மம் அப்படி நிறைய காரியங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, உங்களை நல்லா என்ன பண்ணுவாங்க, உங்க மனசை மாத்தி என்னென்ன செய்யணுமோ செய்வாங்க. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, டைரக்டா என்ன சொல்றாரு, உனக்கு கை உன்னை பாவம் செய்ய தூண்டுமானால் நீ என்ன பண்ண, அந்த கையை பிடுங்கி போடு. நீ ஒரு கையோட என்ன பண்ண, பரலோகத்துக்கு போன்னு கூட இல்லை, என்னது என்கிட்ட நீ வா, நரகத்துக்கு போகாத. அப்போ எவ்வளவு அன்புள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அந்த இடத்துல நம்ம அந்த வார்த்தையின் கடினத்தை பார்க்கிறோம். ஆனா தேவன் அன்புள்ளவராக, நம்மை நேசிக்கிறவராக அவர் என்ன பண்ணுகிறாரு, அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய மனநிலைமை எப்படி மாறி போய் இருக்கிறது என்பதை நீங்க என்ன பண்ண, சற்று சிந்தித்து பார்க்கணும். உலகம் எல்லாமே பிசாசு என்ன பண்றான், எல்லாம் பொய் சொல்லி சொல்லி கடினமானதெல்லாம் நமக்கு எளிதானது போல தோன்ற வச்சு அவனுக்கு பாதாளத்துக்கு என்ன சொல்றான், அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அதே ஆண்டவர் கடினமான வார்த்தைகள் போல தோன்றும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதுக்கும் நான் உனக்கு உதவி செய்கிறேன். என்னது, என் நுகம் மெதுவா இருக்குது, நீ அதை கற்றுக்கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுகிறாரு. அது நம்ம கடினம் என்று சொல்லி என்ன பண்ணுகிறோம், விலகி போகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் சற்று யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் அவரோடு நீடித்து வாழ, நித்தியமாய் வாழ அவர் நமக்காக சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. அதை நம்ம கடினம் என்று பார்க்கிறோம். ஆனா உலகம் சொல்லுகிற பொய் எல்லாம் கடினமான காரியமா இருந்தாலும் அது நம்ம லெகுவாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த மனநிலை நமக்கு மாற வேண்டும். பொய்யை நம்பாமல் நம்ம சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதே காரியத்தை மார்க் 9வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் அந்த காரியம் ஒரு அடிஷனலா இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அவ்வளவு ஒரு நித்தியமான ஆக்கினைக்குள்ளாக நாம் தள்ளப்படுவதை காட்டிலும் நம்ம இங்க
எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் நல்லதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு. அப்போ அதற்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல வேதத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம வசனமா தியானிக்கும் போது நிறைய நேரம் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி இந்த உலகத்துக்கு ஒத்து வரும், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒத்து வரும், அப்படி கிடையாது. அதே காரியம் உலகம் சொல்லும் போது மனிதனுக்கு என்ன தெரியுது, நியாயமாப்படுது. வார்த்தை சொல்லும் போது அநியாயமாய்ப்படுது. அப்படி கிடையாது. நம்ம வார்த்தை தியானித்து ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்க விரும்பவில்லை. அதாவது என்னது, நீங்க ஒரு கடினமான காரியத்தை, என்னது, ஒரு கையை இழந்து ஒரு காலை இழந்து அப்படி நீங்க கஷ்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் நீங்கள் அவரோடு சேர்ந்து நித்தியமாய் வாழ வேண்டும் என்பதில் அவர் பிரியமாய் இருக்கிறார். அப்போ நம்ம முதலாவது பார்க்கும்போது, இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றார், ஏன் இயேசு இந்த காரியத்தை இவ்வளவு கடுமையா சொல்றாருன்னு பார்க்கும்போது, இயேசு வந்த நோக்கத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மனிதன் பாவத்தினால என்ன பண்றான், ஆண்டவரிடத்துல இருந்து பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதை மீண்டுமாய் அவர் என்ன பண்ண சரி செய்யவும், அந்த பாவத்துக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுக்க எங்க வந்திருக்காரு, உலகத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அதற்கு முக்கியமான நோக்கத்துக்கு அடிப்படையான காரியம் என்னது, இந்த காரியம். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாமும் என்ன பண்ண வேண்டும், அருவருக்க வேண்டும். இன்னைக்கு இது நீதிமொழிகள்ல பார்த்தது போல துன்மார்க்கமான வழி தேவனுக்கு என்னது, அருவருப்பானது. அதை நாமும் என்ன செய்ய வேண்டும், அருவருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ இங்க நம்ம பார்க்கிறது, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்று பார்க்கிறோம். அப்போ நாம் அந்த பாவம் என்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்தர். அவரை அன்பானவர் என்று ஒரு கண்ணோட்டத்துல எல்லாரும் பார்க்கிறோம். அதே நேரம் அவர் எப்படிப்பட்டவர், பரிசுத்தராய் இருக்கிறார். அப்ப நம்ம பரிசுத்தமாய் இருந்தாதான் அவருக்கு என்ன பண்ண முடியும், கிட்டி சேர முடியும். அவர்கிட்ட இன்னும் நீங்க நெருங்கி போனோம்னா நீங்க எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், அவரை போல இருக்க வேண்டும். அப்போ அவர் பாவம் என்னது, ஒரு தடைக்கல்லாக அவருக்கும் நமக்கும் இடையில வந்துவிடும். அந்த பாவத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டும். அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிற, அதற்கு காரணமா இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை நீங்க களைகிறதற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, தயங்கக்கூடாது, ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த சின்ன சின்ன காரியம் தான், நம்ம ஏற்கனவே யாக்கோபுல வாசிச்சிருக்கோம், ஒரு சின்ன காரியம் தான். நம்ம இது பரவாயில்லன்னு சொல்லி என்ன அதே உலகம் தான் உங்களை கன்வின்ஸ் பண்ணும். நீங்க அதை செய்யும் போது அந்த பாவம் பூரணமாய் எங்க போய் கொண்டு முடிக்குமா, மரணத்துல கொண்டு போய் முடிக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும், சின்ன சின்ன காரியம் தேவனை விட்டு நம்ம எது தூரமாக்குமோ அந்த காரியத்தை விட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். அதுல இருந்து நம்ம தூரமா வரும்போது தான் இன்னும் ஆண்டவர் இடத்துல நம்ம சேர முடியும். அப்போ பாவம் என்பது ரொம்ப ஆபத்தான காரியம். பாவம் என்பது நம்ம ஏற்கனவே பல முறை தியானித்திருக்கோம். பாவம்னா நம்ம உடனே ஒரு உலகத்துல நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்றோம்னா, உலகத்துல உள்ள டெபினிஷனை இல்லை, அந்த என்ன சொல்றது, ஒரு அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். பாவம்னா என்னது, உடனே ஒரு பெரிய தண்டனைக்குரிய ஒரு செயல் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படி கிடையாது. பாவம் என்பது நாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் எது செய்தாலும் என்னதுதான், அது பாவம் தான். அதே போல நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மீறணும்னா அது பாவம். நீங்க என்ன பண்ணாதீங்க, பாவத்துக்கு உலகத்துல உள்ள டெபினிஷனுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களை செவி சாய்க்க கூடாது. அப்ப பாவம் ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் தேவனும் என்னதா, இயேசு இந்த இடத்துல கடினமாக சொல்லுகிறார், அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிற காரியம் எதுவா இருந்தாலும் நீ என்ன பண்ணு, அதை தரித்து போடு என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த இரண்டாவது காரியம், அதே போல பாவத்தை நம்ம சாதாரணமாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. தேவனுக்கு பிரியமா இல்லாத காரியம் நம்ம நிறைய நேரம் என்ன நினைப்போம்னா, கொஞ்ச நாள் இது செஞ்சா பரவாயில்ல, நான் என்ன பண்ணிடுவேன், நிறுத்திடுவேன், இல்லை ஒரு கண்ட்ரோல்ல நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை எதையும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம உலகம் சொல்லும் இதெல்லாம் என்னது தவறு இல்லை அப்படின்னு சொல்லும். நம்ம படிக்கிற பிள்ளைங்க, நீங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, வேலைக்கு இல்லை காலேஜுக்கு போகும்போதும் சரி, அடுத்து வேலை ஸ்தலத்துக்கு போகும்போதும் சரி, எவ்வளவோ காரியங்கள் என்ன சொல்லுவாங்க உலகத்துல, இதெல்லாம் தவறு கிடையாது. அந்த இடத்துல நீங்க தைரியமா என்ன சொல்லணும், இல்லை இது பாவம், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அதுல இருந்து நீங்க என்ன பண்ண வேண்டும், விலகி வர வேண்டும். அதனால நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க. பரவாயில்ல, இயேசு நம்ம கூட இருக்கிறார். நான் தான் சொல்றேன், நம்ம இங்க பார்க்கறது போல அந்த கை கால் நம்ம பார்க்கிற உறுப்புகள் அப்படியே லிட்டரலா இல்லாம நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை என்ன பண்ண வேண்டும், இலக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். அதோட என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்டென்ட் தான், ஒரு அதிகபட்சமான நிலை தான் இங்க பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறத, நீங்க அந்த உறுப்பையே கலைந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு பிரியமா வாழுங்கன்னு அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறாரு. ஏன்னா நம்ம ரோமர்
6:6 பார்க்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறது. அப்போ அந்த பாவத்தின் சம்பளமான மரணத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்களா? ஆனால் உங்களுக்கு கண்டிப்பா எது இல்லை, நித்திய ஜீவன் கிடையாது. நீங்க எப்படியோ ஆண்டவர் எதற்காக வந்தாரோ, இயேசு எதற்காக வந்தாரோ அதற்கு என்னது, நீங்க பாத்திரவானா இல்லாம நீங்க உலகத்திற்கும் நித்திய ஆக்கினைக்கும் பாத்திரவான்களாய் மாறி போவீங்க. அப்போ பாவத்துக்கு அது உண்மையாலே ரொம்ப ஆபத்தானது. அதற்கு ஏற்ற என்னது, நம்ம தூரப்படுத்துதலை நம்ம என்ன பண்ணணும், கவனமாய் இருக்க வேண்டும். நீங்க அதை நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சில காரியங்கள் நம்ம என்ன சொல்றது, நான் அதுக்குள்ள போய் நான் என்ன பண்ணணும், கத்துக்கொள்ளணும், இல்லைன்னா அதை விட்டு நான் வெளியில வரணும், அப்பதான் எனக்கு அது என்னன்னு தெரியும். இப்படி சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய காரியத்துல போய் என்ன பண்றாங்க, மனிதர்கள் சிக்கி கொள்ளுகிறாங்க. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது, நான் சொல்றேனே. நான் இது உண்மையா நடந்த சம்பவம். ஒரு நல்ல மனிதர், ஒரு குடும்பம் இருக்குது. அவருக்கு ஒரு அருமையான மகள் இருக்கிறாங்க, ஒரு சின்ன குடும்பம். அவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்கூல்ல நினைக்கிறேன் என்ன பண்றாரு, வேனுக்கு கண்டக்டரா போயிட்டு வேலை பார்த்துட்டு வராரு. அவங்களுடைய குடும்பம் ஏழ்மையா இருந்தாலும் அவங்க குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த வேன்ல டிரைவரா இருந்த ஒரு பெரியவருடைய குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய இழப்பு ஒண்ணு நேரிட்டுருது. அவர் தன்னுடைய மகளை ஏதோ ஒரு சூழ்நிலையில இழந்து போய் விடுகிறார். இப்போ இந்த மனிதர் என்ன பண்றாரு, இவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறவரு, அவருக்கு ஆறுதல் சொல்ல என்ன பண்றாரு, போறாரு. ஆறுதல் போனவர் டெய்லி ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆறுதல் சொல்லும் போதே சைட்ல அந்த டிரைவர் என்ன பண்றாரு, அவருக்கு ஆறுதல் தருகிற சில பானங்களை என்ன பண்றாரு, குடிக்கிறாரு. புரிஞ்சுக்குவீங்க, அப்படித்தானே? அவரு குடிக்கிறாரு. என்னது, அவருக்கு அது ஒரு ஆறுதலை தருது. இவரு கூட போய் என்ன பண்றாரு, அவரை நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னவரு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு, இவரும் கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சு அந்த சிறிய குடும்பம் சின்னாபின்னமாக போன நிலைமை வந்தது. அப்போ நம்ம எதற்கு தகுதியோ, நம்மளால என்ன முடியுமோ அந்த எல்லையோட நீங்க நிக்கலன்னா, நீங்க ஒருவேளை உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா பாவம் உங்களை என்ன பண்ணும், இழுத்து கொண்டு போய்விடும். நீங்க ஒருவேளை நல்ல எண்ணத்துல போய் அங்க நின்னாலும் நாளைக்கு பாவம் உங்களை இழுத்து கொண்டு போய்விடும். அப்ப நம்ம எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க வேண்டான்னு சொல்லணுமோ வேண்டான்னு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிறைய இடத்துல என்ன பண்றோம், கொஸ்டின் முழுசா முடிக்கிறதுக்கு முன்னாடியே எஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த கொஸ்டின் என்னன்னு கூட கவனிக்கிறது இல்லை. நம்ம ஏன்னா எஸ்ன்னு சொல்லி அவங்க மனசுல என்ன பண்ணோம், இடம் பிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்படி கிடையாது. என்ன காரியத்திற்காக ஒருத்தங்க நம்ம அணுகிறாங்களோ அது எங்க நம்ம நோ சொல்லணுமோ நோ சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவோம், எஸ்ன்னு சொல்லி நம்மளும் போய் என்ன பண்ணிடுவோம், அவர்களோட போய் பாவத்துல விழுந்துடும். அப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ரோமர் 6:13 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை ம் 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 ஆமா, சிம்பிளா பார்க்கணும்னா இப்போ இந்த கை என்பது இங்க இயேசு சொல்லுகிற காரியத்துல குறிக்கிறது நம்முடைய செயல்பாடுகள், நம்ம கைகளினால செய்கிற காரியம். இந்த காரியங்கள் எது நீங்க செய்யும் போதே கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா என்ன தெரியும், ஆவியானவர் பேசுவார். அங்க நீங்க கீழ்ப்படுறீங்களா இல்லையாங்கிறது தான் என்னது ரொம்ப முக்கியமானது. அதே நேரம் நம்மளுக்கு தெரியும், எல்லாரும் இதை கடந்து போயிருப்போம். என்ன பண்ணுவோம், இல்லை இந்த ஒரு தடவை நான் செய்யறேன், இதுக்கப்புறம் நம்ம செய்ய மாட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவியானவரை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவோம். அப்படி கிடையாது. ஆவியானவருக்கு பிடிக்கல, உங்க கை செய்கிற சில காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாததா இருக்குமானால் நீங்க உடனே என்ன பண்ணும், கீழ்ப்படிந்து உங்களுடைய கையை அவரிடத்துல என்ன பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்கணும். இந்த காரியம் என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. ஒண்ணு ஒப்பு கொடுக்கறது, ரெண்டாவது காரியம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த சம்பவம் போல அந்த மனிதனால இன்னொரு மனிதனுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு, அவனை தேற்றுகிற அளவுக்கு அவனுக்கு தெம்பு இல்லைன்னா அந்த காரியத்தை விட்டு ஒதுங்கி இருப்பது நல்லது. அவருக்கு ஆண்டவர் உதவி செய்யணும்னு நினைச்சா வேறு வழியா என்ன பண்ணாரு, உதவி செய்வார். நான் தான் இருக்கிறேன் எல்லாத்துக்காகவும் சொல்லிட்டு போய் நாமே என்ன பண்ணக்கூடாது, குழியில விழ தள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய அவயவங்களை என்ன பண்ண, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமான வழியில நடக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், கால் குறித்து பார்க்கிறோம். அது நம்ம செல்லுகிற பாதையை குறிக்கிறது. அதிலும் நம்ம என்ன பண்ண வேண்டும், ஏற்கனவே சொன்னது போல எங்க போகணுமோ அங்கதான் போகணும். நான் சும்மா தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனோம்னா
நாளைக்கு அது ரொம்ப ஆபத்துல கொண்டு முடியும். அப்போ பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளை அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க எல்லாவற்றிலும் நீங்களும் என்னது அவர்களுக்கு ஆலோசனை செய்து ஆலோசனை தந்து நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் எங்கெங்க போறீங்களோ அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்குமானால் அதை விட்டு ஒதுங்கி இருப்பது நல்லது. முக்கியமாக நம்ம பொது இடங்களுக்கு பொது வாழ்க்கைக்குன்னு போகும்போது, அதாவது நம்ம ஸ்கூலும் சரி, அடுத்து காலேஜ், வேலை செய்கிற இடம், இங்கெல்லாம் போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும், நிறைய காரியங்களுக்கு நீங்க போய் சைட்லயாவது எல்லாம் அழகா கன்வின்ஸ் பண்ணுவாங்க, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மா எங்க சைட்ல நெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நின்று நான் சில பேரை பார்த்துருக்கேன், தேவனை மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டு இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆமா கேட்கும்போது கம்பெனில இதெல்லாம் என்ன இல்லை, தப்பு இல்லை, நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி அங்க பாடுறோம், இங்க மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் விதமா நம்ம சினிமா பாட்டும் பாடுறோம், அதனால தவறு இல்லை. அப்படி மக்கள் தங்களை தாங்களே என்ன பண்றாங்க, கன்வின்ஸ் பண்ணி கொள்றாங்க, திருப்திப்படுத்தி கொள்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவரை துதிக்கும் துதி தான் என்ன பண்ணும், எப்பொழுதும் என் நாவில் இருக்க வேண்டும். அப்போ இந்த காரியத்தெல்லாம் குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஒருவேளை ரொம்ப டிஜிட்டல் உலகம் ஆயிருச்சு, நான் நடந்து எங்கேயும் போக தேவையில்ல, என் கைக்குள்ளேயே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவோமானால் அங்கேயும் நீங்க என்ன பண்ண வேண்டும், ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். அதுல எந்த ஒளிவு மறைவோ சரி இல்லை, எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதெல்லாம் அதுல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்னா நீங்க இன்னைக்கே ஒரு முடிவெடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அதை அன்இன்ஸ்டால் பண்ணி விடுங்க. நிறைய பாவத்துக்கு ஏற்ற காரியம்லாம் ஃபோன்காரன் என்ன பண்ணுவான், ஃப்ரீயாவே கொடுப்பான். கொடுக்கும்போது தேவனுக்கு பிரியமான பைபிளோ இல்லை நீங்க ஏதாவது ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணோம்னா நீங்க தான் போய் தேடி இன்ஸ்டால் பண்ணோம். ஆனா உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், உங்களை பாவத்துக்கு இழுக்கக்கூடிய காரியங்கள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. சும்மா உள்ள போய் பார்ப்போம், எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போவோமானால் அது நம்ம என்ன பண்ணும், இழுத்து கொண்டு போய்விடும். அப்ப எல்லா விஷயத்திலையும் நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு பிரியமாய் வைத்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 3 காரியம் நம்ம பார்க்கிறோம். கண் பார்க்கிறோம், கை கால் பார்க்கிறோம். அப்புறம் நம்ம பார்க்கிற காரியங்களிலும் என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும். என்னென்ன காரியங்கள் பார்க்கிறோம், இது உண்மையாலே நமக்கு தேவையா, இது உண்மையாலே இந்த செயல் நம்மளுடைய அளவுகோல் என்னது, நான் செய்கிற செயல் தேவனை மகிமைப்படுத்துமா மகிமைப்படுத்தாதா, இந்த ஒரே ஒரு ஸ்கேல் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், எந்தெந்த காரியத்தை வேண்டான்னு ஒதுக்கணும், எந்தெந்த காரியத்தை செய்யணும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த 3 காரியத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப கவனமாயிருங்க. ஒருவேளை உங்கள் பார்வைக்கு உங்களுடைய கண் நீங்க எங்கேயாவது போனா உங்களை பாவத்துக்கு விழ பண்ணோம்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த சைடு திரும்பி பார்க்காதீங்க. இல்லை உங்களுடைய கை கால் ஏதாவது ஒரு காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய உங்களை தள்ளுமானால், உங்களுக்கும் சரி இல்லை மற்றவர்களுக்கும் அது இடரலை உண்டாக்குமானால் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த காரியத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம்ல, அழகா சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம என்ன பண்ணோம், துன்மார்க்கருடைய நடக்காத, பாய்களுடைய வழியில நில்லாத, அந்த கூட்டத்திலே நீ போய் என்ன பண்ண தேவையில்ல, நிக்க தேவையில்லை. நம்ம கொஞ்சம் பக்கத்துல போக போக அந்த கரை நம்ம மேல படிய ஆரம்பிக்கும். நாளைக்கு நாம என்ன பண்ண, முழுமையா கரை போட்டு போய்விடுவோம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். அப்போ இயேசு சொல்லுகிற காரியம் இங்க என்னதுன்னா, நீ என்ன பண்ண, இன்னைக்கே போயிட்டு உன் கைய வெட்டி போடணும். அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு கை வெட்டி போட்டா அடுத்து திரும்ப என்ன ஆகும், அடுத்த கை வெட்டி போட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணோம், கடைசியில எதுவுமே இருக்காது. காரியம் அப்படி கிடையாது. இப்ப இந்த எல்லா பாவத்துக்கும் மூல காரணம் என்னவா இருக்கிறது, இச்சை எங்க இருந்து பிறக்குது, ஆமா எல்லாமே உங்களுடைய இருதயத்துல இருந்து, உள்ளத்துல இருந்து பிறக்குது. அந்த உள்ளத்துல இருந்து இது எல்லாத்தையும் கலைந்து போட்டுட்டு ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிற மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்போ நம்ம மத்தேயு 15:19 பார்க்கிறோம், இயேசு சொல்லுகிற காரியத்துல, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வர. எங்க இருந்து வருது, இருதயத்துல இருந்து புறப்பட்டு வருகிறது. அப்போ இயேசு சொன்னபடி பார்த்தா ஃபர்ஸ்ட் காரியம் என்ன பண்ணோம், ஆமா அப்போ என்னது, ஃபர்ஸ்ட் காரியம் நம்ம என்ன பண்ணோம், இங்க வெட்டி போடுகிற காரியம் அல்ல, அதுல இருக்க தேவையில்லாத காரியத்தை கலைந்து போட்டு தேவையான காரியம் நீங்க மொத்தமா சேர்த்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பாக்ஸ் இல்லைன்னா ஒரே காரியத்துக்குள்ள கொண்டு வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல என்ன பண்ணும், இருக்க வேண்டும். அவர் நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணா என்ன ஆகும்,
குறைவுகள் எல்லாம் நிறைவா மாறி நம்ம வாழ்க்கையில மாம்சத்துக்குரிய காரியங்களா, நமக்கு குறைவுபட்ட காரியங்களா இருந்த எல்லா காரியங்களும் மாறி போய் தேவனுக்கு பிரியமான காரியங்களால என்ன பண்ணப்படும், நம்மளுடைய உள்ளம் நிரப்பப்படும். அப்போ ஒரே காரியம், நம்ம உலகத்துல நம்ம ஏற்கனவே சொன்னது போல அவங்க என்னென்னவோ காரியத்தை குறித்து சொல்லி கடினமான காரியத்தையும் உங்களை லகுவான காரியமாக நம்ப வைத்து நம்ம ஏமாற்றுகிறார்கள். ஆனா சத்திய வசனம் சத்தியமாக நமக்கு சொல்லுகிற காரியம் இது ரொம்ப லகுவான காரியம். எப்போ ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது. அப்போ நம்மளுடைய முதல் இங்க நம்ம பார்க்கிற ஒரு கருப்பொருள் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம். அதாவது நம்ம நித்தியமா ஆண்டவரோடு வாழ வேண்டிய, அதுதான் என்னது ரொம்ப முக்கியமானது. அதற்காக நீங்க என்ன பண்ணலாம், எதை வேணாலும் இழக்கலாம். இப்போ உலகத்துல உங்களுக்கு சொல்றாங்க, இப்போ நிறைய பேர் இப்போ என்ன பெருவிரல் இல்லாமலே சுத்துறவங்க இருக்காங்க, அப்படித்தானே? ஆமா, சுகர் வந்துச்சு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்க, ஆமா ஈஸியா உங்களுக்கு 5 இருக்குல்ல, என்ன போதும் 4 போதும், 1 தேவையில்லை இப்படின்னு சொல்லும்போது நம்மளும் என்ன பண்றாங்க மக்கள், ஈஸியா சரி போட்டோம் அவ்வளோ விஷயம் தானே. ஒருவேளை 4 எடுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட போகலாம், பரவாயில்ல ஏசப்பா கிட்ட போகலாம். சில பேர் பெரிய ஹாஸ்பிட்டல்னு போய் கடைசியில தான் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா கிட்ட வருவாங்க. அப்படி கிடையாது. முதல்ல நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட வருகிறவர்களாக இருக்கணும். அப்ப நம்முடைய காரியத்துல இங்கே நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னது, தேவையில்லாத காரியம், துன்மார்க்கமான காரியத்தை நீ என்ன பண்ண, விட்டு அதை விட்டு என்ன பண்ண, விலகிடு, அது எனக்கு அருவருப்பானது என்று சொல்லுகிறார். அது நம்மளுக்கு என்ன கிடையாது, ஒரு இழப்பு கிடையாது. ஏன்னா அதை காட்டிலும் பெருசு. எப்படி உலகத்துல நீ இன்னும் 2 நாள் வாழலாம், இன்னும் ஒரு 6 மாசம் வாழலாம்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு சைன் வாங்கிக்குவாங்க. என்னது, கேரண்டி கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நித்திய காலமா என் கூட வாழலாம். ஆனா இந்த விஷயத்துல நீ என்ன பண்ண, உறவுல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ஏதாவது இருக்கா, அதை கலைந்து போடு. உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமா இல்லாம இருக்குதா, அதை கலைந்து போடு. நீ செய்கிற செயல்ல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் இருக்கா, அதை கலைந்து போடு. நீ உன்னுடைய எண்ணத்துல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் இருக்கா, அதை என்ன பண்ணு, கலைந்து போடு. எதற்காக, இன்னும் ஒரு நாள் வாழ்வதற்காக அல்ல, இன்னும் ஒரு 6 மாசம் கேரண்டி இல்லாம வாழ்வதற்காக அல்ல, நித்திய காலமாய் இயேசுவோடு வாழ்வதற்காக நம்ம எதையும் இழக்க நம்ம என்ன பண்ண வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். அப்ப இந்த நாள்ல நம்ம பார்த்த காரியம் எல்லாம் என்னது, எதை இழந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் இயேசுவை இழக்க மாட்டேன். அந்த ஒரு தீர்மானத்தை நம்ம இந்த நாள்ல எடுக்கணும். என்னது, நான் என்னுடைய வாழ்க்கையில எது வந்தாலும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அது என் கை போகக்கூடிய காரியமா இருந்தாலும் சரி, என் கால் போகக்கூடிய காரியமா இருந்தாலும் சரி, இல்லை நான் என் கண்ணையே இழக்க வேண்டிய காரியமா இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய வாழ்க்கையே நான் இந்த உலகத்துல இழக்க வேண்டிய காரியமா இருந்தாலும் சரி, நான் யாரை தேடுவேன், நான் யாருக்கு பிரியமா இருப்பேன், என் இயேசுவுக்கு பிரியமா இருப்பேன். அவருடைய சமூகத்துல எழும்பி நிற்கலாமா? இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல எழும்பி நிற்போம். நம்ம கேட்டது போல நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாதா, தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நீங்க அவரை பிரியப்படுத்த முடியாது. அவருக்கு பிரியமா நம்மால வாழ முடியாது. நம்ம இந்த காலத்துல, இந்த கடைசி காலம் தான், நம்ம என்ன பண்ணுகிறோம், உலகத்தின் எல்லா பொய்களையும், சாத்தானுடைய எல்லா பொய்களையும் நம்ம நம்புகிறோம். சாத்தானுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோம். இல்ல மனிதர்கள் சொல்லணும்னா உலகத்துக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா நம்ம பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எதற்காக, இந்த உலகத்துல என்னுடைய வாழ்நாள் நீடித்து இருக்கணும். நான் இல்லாம என் குடும்பம் என்ன செய்யும், நான் இல்லாம என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள், நான் இல்லாம எப்படி இதெல்லாம் நடக்கும். நான் அட்லீஸ்ட் கொஞ்ச காலமாவது என்ன பண்ணோம், ஒரு கையோட வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஒரு காலோட வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஒரு கிட்னியோட வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இல்லை நான் படுத்த படுக்கையா இருந்து வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணணும், வாழணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். மனிதர்கள் அந்த எண்ணத்துக்கு வருகிறாங்க. ஆனா அதே காரியத்தை இயேசு சொல்லும் போது அது கடினமான உபதேசமாய் தோன்றுகிறது. இது கடினமான உபதேசம் அல்ல. அவர் சொல்லுகிறது அது மெதுவானது, அது லெகுவானது. அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். இது கேரண்டியான ஒரு விஷயம். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் என்பது உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம். நீங்க உங்கள் தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் இன்னும் பரிசுத்தராய் மாறுவோமானால், அவரை போல மாறுவோமானால், ஒரு நாள் அவரை முகமுகமாய் தரிசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்வதற்காக எவ்வளவோ கடினமான, எவ்வளவோ ரிஸ்கான காரியத்துக்கெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். எவ்வளவோ அனித்தியமான காரியங்களுக்கு, எவ்வளவோ உறுதி
பிரியமில்லாத காரியத்துக்கு அவர்களை தங்களுடைய உடம்பையும் சரி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறாங்க. ஆனா தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு, இந்த வார்த்தைக்கு, உண்மை உள்ள சத்தியம் உள்ள வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க யாரும் ஆயத்தமா இல்லை. இந்த நாள்ல நாம் ஒரு முடிவெடுப்போம். நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? உங்கள் கரங்களை உயர்த்தி, அப்பா நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஏதோ ஒரு நாள், ஏதோ 2 நாள், சில மாதங்கள் இந்த உலகத்துல வாழ்வதற்காக அல்ல, நித்தியமா என் தேவனோடு வாழ்வதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் என்று நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவர் உங்களை இழப்புகளின் மத்தியில வாழ வைக்கிறவர் அல்ல, நித்திய சமாதானத்துக்குள்ள வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. நித்திய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறவர். உலகத்துல நம்ம பார்க்கிறதெல்லாம் அநித்தியமானவைகள், ஆனால் என்னுடைய தேவன் எனக்கு தரும் காரியம் எல்லாமே நித்தியமானவைகள். அது உறவா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஒரு சமாதானமா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நித்தியமான காரியத்தை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த நித்திய வாழ்வை வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா அவரிடத்துல? அப்பா நான் நித்தியமாய் உமோடு வாழ ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் பரிசுத்தராய் இருப்பது போல அப்பா நாங்களும் ஆண்டவர் எங்கள் நடக்கையில் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்கள் உடம்புல, அப்பா எங்கள் எண்ணத்துல, அப்பா எங்கள் வாழ்க்கையில வெட்டி தள்ள வேண்டிய எல்லா காரியங்களையும் அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு வேண்டிய தைரியத்தை தாங்க, எங்களுக்கு வேண்டிய பலனை தாங்க ஆண்டவரே. அப்பா அது ஒரு பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி, உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே என்னுடைய எந்த பழக்கமா இருந்தாலும் சரி, உமக்கு பிரியமில்லாத என்னுடைய எந்த உறவா இருந்தாலும் சரி, உமக்கு பிரியமில்லாத என்னுடைய எந்த செயலா இருந்தாலும் சரி, உமக்கு பிரியமில்லாத உம்மை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அப்பா இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதை நீ தடுத்து போட எனக்கு உதவி செய்யுங்க. ஏனென்றால் நான் நித்தியமாய் என் இயேசுவோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. என் மேல எவ்வளவு அன்பு வைத்து அவர் நமக்காக வந்து தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. உங்களுடைய கை வெட்டி போகாம இருக்கிறதற்கு அவருடைய கரங்கள்ல ஆணியை ஏற்றுக்கொண்டாரு. உங்களுடைய கால்கள் தரித்து போடப்படாதபடிக்கு அவர் தம்முடைய கால்களில் ஆணியை ஏந்தி கொண்டாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு காயங்கள் தம்முடைய முதுகு முழுவதும் உளப்பட்ட நிலம் போல ஆனது என்று பார்க்கிறோம். தம்முடைய சிரசில முள்முடியை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. எதற்காக? நாம் நித்தியமாய் அவரோடு வாழ்வதற்காக. அல்லேலூயா. இந்த நாள்ல ஒப்பு கொடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. அப்பா நாங்கள் உம்மை பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நாங்கள் களைந்து போடுகிறோம் என்று ஒப்பு கொடுங்க. உங்க மனதில் ஆவியானவர் பேசுகிற காரியத்தை, ஆவியானவர் விட சொல்லுகிற காரியத்தை இந்த நேரத்துல விடுங்க. நான் சொன்னது போல நீங்க வீட்டுக்கு போற வழியிலே, சபையை விட்டு வெளியில போகும்போதும் சரி, இல்ல சபையில இருந்து கிளம்புறதுக்கு முன்பதாகவோ உங்க போன்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை அழித்து போடுங்க. உங்க உள்ளத்துல தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் இருக்குமானால் அதை அழித்து போடுங்க. தேவனுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் அழித்து போடுங்க. அவரிடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுத்து இந்த நாள்ல நாம் திரும்பி போவோமானால் அல்லேலூயா, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அவருக்கு சாட்சியாய் வாழ முடியும். அல்லேலூயா. 2 பாதை தான். ஒண்ணு இடுக்கமான வழி. நீங்க எவ்வளவு உங்களுடைய உடம்புல இருந்து, உங்களுடைய எண்ணத்துல இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை களைந்து போடுகிறீர்களோ நீங்க அந்த இடுக்கமான வழியில செல்ல முடியும். இல்லைன்னா விசாலமான வழி, அது கேட்டுக்கு நேராக, பாதாளத்துக்கு நேராக உங்களை கொண்டு செல்லும். இந்த நாள்ல ஒரு முடிவெடுத்து, அப்பா என்னை எவ்வளவு ஒடுக்கினாலும், என்னை எவ்வளவு தாழ்த்தினாலும் ஆண்டவரே, அப்பா நான் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் சென்று அப்பா உம்மோடு ஆண்டவரே உம்மை தரிசிக்கிற அந்த அனுபவத்தை, அப்பா உம்மை கண்டுகொள்ளுகிற அந்த அனுபவத்தை, உம்மை நான் வந்து நித்தியத்தினர் ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து வாழ எங்களுக்கு அந்த கிருபை தாங்க என்று சொல்லி அர்ப்பணிப்போம். அவர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா.